இங்கே ஜபங்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஊழியம் செய்ய செய்ய கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஊழியத்தின் எல்லைகளையும் விரிவுபடுத்துவாரு, ஊழியத்தின் வேகத்தையும் அதிகரிப்பாரு, நம்ம குடும்பத்துடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அதிகரிப்பாராக. கரங்களை தட்டி மகியம் படுத்துங்க. எத்தனை சொல்றீங்க? நம்மளால முடிஞ்ச ஊழியத்தை நம்ம செய்கிறதாக இருக்க வேண்டும். இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான தெரியுமா? ஊழியம் செய்யறது தான். எத்தனை சொல்றீங்க? இருக்கிறதுல ரொம்ப ஈஸியானது தெரியுமா? ஊழியம் செய்யறது தான். என்ன குழப்பற மாதிரி இருக்குங்களே. ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டுனா அவங்க கஷ்டம் நஷ்டம் பார்க்கணும். ஆனால் சபைன்னு வரும்போது எல்லா குடும்பத்தையும் பராமரிக்கணும், பார்க்கணும், விசாரிக்கணும், தேவைகள் சந்திக்கணும். ஆமேன். கூப்பிட்டா ஓடிடணும். எத்தனை சொல்றீங்க? பெரிய வாகனத்தை கொடுத்து பறந்து வரா மாதிரி வந்து ஊழி செய்கிற மாதிரி கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. அப்படித்தான் வந்து பிலிப்பி ஊழி செய்யற பாருங்க. இந்த இடத்துல போயிட்டு ஒரு பட்டணத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்காரு. ஒரு ஆவியானவர் ஊந்ததுனால அங்க ஒரு மந்திரி கிட்ட போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. சுவிசேஷம் அறிவிச்சிட்ட பிறகு டப்புன்னு மறைஞ்சிறாரு. பக்கத்து கிராமத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்கிறத பார்க்கிறோம். ஆவியான எப்படி கொண்டு போக தெரியாது, வேகமாக கொண்டு போயிட்டு வேகமாக ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.